ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு பேர்லெஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட 25வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நீ அந்த மேப் எல்லாத்தையும் அழிச்சிட்டன்னா, உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. அது எனக்கு நல்லாவே தெரியுமே. என்னடா நீ எங்க ஆளுங்க எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணணும்னு விரும்புறியா? அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே, ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு உன்ன மாதிரி வில்லனுங்களுக்கு கீழ இருக்கிற ஆளுங்க எல்லாம் பெரிய இவனுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஆளாங்கா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவனுங்க 3 பேரும் கடுப்பாக ஆரம்பிச்சிடறானுங்க. என்ன இப்ப இவர் காத்துல தானே நடந்து வந்தாரு. அப்படின்னா இவரு இன்டர்நெட்ஸோடைய பாதி ஸ்டேஜ் அடைஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கேன். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? ஆளாங்க இது எனக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை. இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது தான்டா உனக்கு நல்லது. என்னடா நீ இப்ப அந்த 10 மேப்பை தானே தேடிக்கிட்டு இருக்க. அதுல ஒண்ணு இப்ப என்கிட்ட இருக்கு. சரி இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நான் ஒரு வழியை சொல்றேன். நீங்க எல்லாருமே உங்ககிட்ட இருக்கிற மேப்பை என்கிட்ட கொடுங்கடா. அது எல்லாத்தையும் நான் ஒண்ணு சேர்த்துட்டு என்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை குயின்னன் மேப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. பிரதர் ஆங்லாங் நீங்க சொன்ன வார்த்தையா நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேப்பை கொடுக்க கூட இருந்த அவங்க 2 பேரும் அவங்களுடைய மேப்பை கொடுத்துறாங்க. சரி நீ சொன்ன வார்த்தையா நானும் நம்புறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய மேப்பையும் கொடுத்துட்றான். ஆங்லாங்கும் மேப் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணதும் அந்த மேப்புக்குள்ளார இருந்து அந்த டோக்கன் எல்லாம் வெளியில வந்துருது. சொன்ன மாதிரி கிங்லாங் ஆர்டர் எல்லாம் வெளியில வந்துருச்சு. வாங்க நம்ம அது பின்னாடியே போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே பின்னாடி கிளம்ப அவனை ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போக விடக்கூடாது. நம்ம தாண்டா ஃபர்ஸ்ட் அங்க போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் அங்கிருந்து கிளம்ப ஆங்கலாங்கும் பின்னாடியே கிளம்பி போயிடுறான். அப்படியே 3 பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படின்னா அந்த டோக்கன் எல்லாம் இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த முயல் மரத்தை எல்லாத்தையும் பாக்குறப்ப எனக்கு ஏதோ தப்பா தோணுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. இதுதான் லியான் எக்ஷியோன் ஏன்ஷியன்ட் மூங்கில் காடுன்னு சொல்லுவாங்க. என்ன ஏன்ஷியன்ட் மூங்கில் காடா? இதை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட இல்லைன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல ஜூனியர், இதை பத்தி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு. இந்த பேம்பு ஃபாரஸ்ட்ல நடக்க போற போட்டியை நான் தான் நடத்த போறேன். பிரதர்லின் உண்மையிலே ரொம்ப திறமசாலி தான் போல இருக்குன்னு இவனு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். என்ன கேஎஸ் பேம்பு காடா? இதுல எதுவுமே தெளிவா எழுதலையே. டிஎஸ் ஜூனியர்ஸ் நான் தான் எக்ஷு குயின். இந்த இடத்துல நடக்க போற எக்ஸாமுக்கு சூப்பர்வைசரா இருக்க சொல்லி எல்டர் என்ன இங்க அனுப்பியிருக்காரு. நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றத பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட்டும் அப்புறம் ரிவார்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த தடவை என்ன டெஸ்ட் வைக்க போறீங்க? இந்த மூங்கில் காட்டுல மனுஷங்களுடைய மூளையை கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு சக்தி இருக்கு. அதனால இப்ப என்ன டெஸ்ட் நடக்க போகுதுன்னா, நீங்க இந்த மூங்கிலோடைய கன்ஃபியூஷன்ல இருந்து தப்பிச்சு போகணும். பின்னாடி இருக்கிற இததான் ஏன்ஷியன்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. 100 படிக்கட்டுக்கு ஒரு தடவை இந்த ஸ்டோன் ஸ்னேக் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அதை நீங்க தாண்டுறப்பெல்லாம் அது உங்களுடைய ஆட்டை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதையும் தாண்டி நீங்க அடுத்த ஸ்னேக் ஸ்டோனு கிட்ட போயிட்டீங்கன்னா 2 மடங்கு ஆகும். அதே மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். மொத்தமா இதெல்லாம் 1000 படிக்கட்டுங்க இருக்கு. எல்லாரும் இந்த படிக்கட்டுல எத்தனை ஸ்டெப்ஸ் ஏறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ரேங்க் வரும். ஒருவேளை நீங்க இந்த எல்லா படிக்கட்டையும் ஏறி இந்த போட்டியில ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ டிராகன் டோக்கன் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். என்ன எல்லாத்தையுமே வா உண்மையாவா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா எல்லாத்தையுமே கொடுப்போம். ஆனா எக்ஸலியன் செக்டர்ல இருக்கிற யாருமே இது வரைக்கும் இதை முழுசா கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுடைய ஹார்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருந்தாலே ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரி யாரு இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண விரும்புறீங்க? அட இந்த ஸ்னேக் ஸ்டோன், இந்த பேம்பு ஃபாரஸ்ட் இது எல்லாத்தையும் பார்க்கறப்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு ரைட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கவும் நான் வரேன் ஃபர்ஸ்ட்னு ஒருத்தர் சொல்லிட்டு வேகமா அதில் ஓட ஆரம்பிச்சாரான். என்ன இவனுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல இவன் யூஸ் பண்ணவே இல்லை. இருந்தாலும் அதுக்குள்ளார 200 படிக்கிட்ட ஒரே மூச்சில தாண்டி போயிட்டானேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. என்னடா ஆச்சு? எதுக்காக அவன் திடீர்னு அங்கே நின்னுட்டான்? ஆமாண்டா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பார்த்தா அந்த ஸ்டோன் ஸ்னேக்கோடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. நான் இப்ப எங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே தண்ணிக்குள்ளார விழுந்துறான். ஐயோ என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு மான்ஸ்டர் வந்துருது. அவனும் எப்படியோ அந்த இலூஷன்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்தா அவனுடைய கண்ணு முன்னாடி பெரிய கண்ணு வந்து நின்னுகிட்டு இருக்கு. ஐயோன்னு கத்திக்கிட்டே இருக்கான். பார்த்தா இப்பதான் அவன் உண்மையிலேயே அந்த இலூஷனை விட்டு வெளியிலே வரான். இதுக்கு முன்னாடி இவ்வளவு கொடூரமான விஷயத்த நான் பார்த்ததே இல்லை. பரவாயில்ல, நீ உன்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண. 200 படிக்கட்டு
படிக்கட்டு ஏறனதுக்காக உனக்கு 200 எக்ஸிட்டியான் பில்ஸை ரிவார்டா கொடுக்குறேன், இதை வச்சுக்கோடா. தேங்க்யூ பிரதர்னு சொல்லிட்டு எல்லா பில்ஸையுமே அவன் சாப்பிட்டாரான். நான் வரேன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் கிளம்பவும் நாங்களும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே சில பேர் கிளம்பி ஓடி போயிடுறாங்க. அவங்களும் அந்த ஸ்னேக் ஸ்டோனை தாண்டி போக திடீர்னு அந்த இடத்துல யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. என்னடா சத்தம் அது? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணும் கீழே மயங்கிட்டு இருக்கா. இந்த செட்டு என்ன இவ்வளவு கொடூரமா இருக்கு? நான் வீட்டுக்கு போகணும், யார் என்ன சாவடிச்சது, நான் அவங்கள சாவடிக்கணும் அப்படின்னு அவனும் அந்த இலூஷன்ல மாட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த நெருப்பு என்ன சுட்டி எரிக்குது, யார் என்ன காப்பாத்துவாங்க? 5 out of 5 34 இல்ல 40 இல்ல 34 இல்ல நான் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் இலூஷன்ல மாட்டிக்கிட்டு கற்பனை உலகத்துல அவங்க மண்ண கதையா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட இழுத்து சாத்திட்டு நான் கிளம்புறேன். இன்னும் நீங்க வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.